கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாட்டு அரசியலில் அடிக்கடி உச்சரிக்கும் பெயராக தர்மேந்திர பிரதான் இருக்கிறார். மத்திய கல்வி அமைச்சரான இவரை மையமிட்டே திமுக விசஸ் பாஜக என்கிற கருத்தியல் மோதலும், மத்திய அரசா மாநில அரசா என்கிற அரசியல் போட்டியும் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்திற்கு நிதி தர முடியாது என்பது முதல் திமுக எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என குறிப்பிட்டது வரை சர்ச்சை கருத்துக்களை கூறிய இந்த தர்மேந்திர பிரதான் யார்? ஒடிசா மாநிலம் பல்லல்ஹரா மாவட்டத்தை சேர்ந்தவர் தர்மேந்திர பிரதான். இவரது தந்தை தேபேந்திர பிரதான் பாஜகவின் மூத்த முன்னோடி தலைவர் வாஜ்பாய் தலைமையிலான 1999 முதல் 2004 வரை அரசாங்கத்தில் தரைவழி போக்குவரத்து மற்றும் விவசாயத்துறையின் இணையமைச்சராக இருந்தவர். ஒடிசா பாஜக மாநில தலைவர், தேசிய பாஜக துணைத் தலைவர் என முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் பிரதானின் தந்தை தேபேந்திர பிரதான். பாஜக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தர்மேந்திர பிரதான் 1983 மாணவராக இருக்கும்போதே, அதாவது தனது 14வது வயதில் RSS அமைப்பின் துணை அமைப்பான ABVP மாணவர் அமைப்பில் இணைந்தார். அந்த சமயத்தில் ஒடிசாவில் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ABVP தேசிய செயலாளராக இருந்த பிரதான் போலீசாரால் தாக்கப்பட்டார். சாதாரண உறுப்பினராக இணைந்த தர்மேந்திர பிரதான் ABVPயின் தேசிய செயலாளர் அளவுக்கு உயர்ந்தார். மானுடவியலில் முதுகலை பட்டம் பெற்றவரான தர்மேந்திர பிரதான் 2000 ஆண்டில் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் முதலாக போட்டியிட்டு தனது சொந்த தொகுதியான பல்லல்ஹராவிலிருந்து MLAவாக தேர்வானார். அதனைத் தொடர்ந்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தியோகர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் தர்மேந்திர பிரதான். 2009 தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் பாஜகவில் அவரது ஈடுபாடு மற்றும் உழைப்பு காரணமாக 2010 தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு கட்சி பணியாற்றினார் பிரதான். 2012 பீகாரிலிருந்து ராஜ்யசபா MP ஆக்கப்பட்டார். இந்த பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து மத்திய பிரதேசத்திலிருந்து 2ஆம் முறை ராஜ்யசபா MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014 ஆண்டு பிரதமர் மோடியின் முதல் ஆட்சி காலத்தில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை இணையமைச்சராக இருந்த பிரதான் 2017 ஆண்டு அத்துறையின் கேபினெட் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றார். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கான இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வழங்கும் திட்டமான பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக மோடியால் பாராட்டப்பட்ட பிரதான் இந்த திட்டத்தில் கின்னஸ் சாதனையையும் படைத்தார். இதனால் இவரை மோடியின் உஜ்வாலா மேன் என்று பாஜக வட்டாரத்தில் அழைக்க தொடங்கினர். 2021 ஆண்டு மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு உடல்நல பிரச்சனைகளால் பதவி விலகினார். அந்த நேரத்தில்தான் தர்மேந்திர பிரதானை கல்வி அமைச்சராக்கினார் மோடி. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்தபோதுதான் நீட் வினாத்தாள் மோசடி இந்தியாவையே உலுக்கியது. ஆனபோதும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒடிசாவின் சம்பல்பூர் தொகுதியில் 1 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அது மட்டுமல்ல, 2024 ஒடிசாவின் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற பெரும் காரணமாக இருந்தவர் தர்மேந்திர பிரதான். 24 வருட பிஜு ஜனதா தள ஆட்சியை முடித்து ஒடிசாவில் பாஜகவின் ஆட்சியை கொண்டு வந்ததால் பிரதானுக்கு டெல்லியிலும் நாக்பூரிலும் செல்வாக்கு அதிகரித்தது. இது இன்னும் இவரை கட்சியின் வலிமையுள்ள தலைவராக மாற்றியதோடு மட்டுமல்லாமல் மோடி 3.0 அமைச்சரவையில் கேபினெட்டிலும் இடம்பெற செய்தது.